ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சரவே சேனல். நான்குள் விவேக். இன்னைக்கு வீடியோவில் லைன்மேனுங்கிற ஒரு தமிழ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முடியும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குற முக்கால்வாசி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். லைன்மேன் இந்த படத்தை உதயகுமார் இயக்கியிருக்காரு. இந்த படம் ஒரு டாம சேனலில் எடுக்கப்பட்ட படம். இந்த படத்தில் சார்லி, ஜெகன் பாலாஜி, சரண்யா ரவிச்சந்திரன் இன்னும் படம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஆகா ஓடிடி பிளாட்ஃபார்மில் அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். இப்போ அவங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோடைய கதையை பார்த்தோம்னாக்கா, சார்லி தூத்துக்குடியில் ஒரு கிராமத்தில் லைன்மேனாக வேலை பார்க்குறாரு. அவரோட பையன் ஜெகன் பாலாஜி ஒரு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு ப்ராஜெக்டை ரெடி பண்ணிவிட்டு அதை கலெக்டர்கிட்ட அப்ரூவல் வாங்குறதுக்காக அலைஞ்சிட்டு இருக்காரு. அது என்ன ப்ராஜெக்ட்னாக்கா, நம்ம ஸ்ட்ரீட் லைட்டில் சூரிய ஒளி பட்டாக்கா ஆட்டோமேட்டிக்காக லைட் ஆஃப் ஆகிடும். சூரிய ஒளி போனதுக்கப்புறம் இருட்டானதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக லைட் எரியிற மாதிரி ஒரு ப்ராஜெக்டை டிசைன் பண்ணிவிட்டு அதை கலெக்டர்கிட்ட அப்ரூவல் வாங்குறதுக்கு அலைஞ்சிட்டு இருக்காரு. அதுக்காக என்னென்ன ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணுறாரு, கடைசியில் அவர் ப்ராஜெக்ட் அப்ரூவ் ஆனிச்சா இல்லையா, கலெக்டர் பார்த்தாங்களா இல்லையா, இதுக்கப்புறம் அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா 1 hour 48 minutes. கிட்டத்தட்ட ஒரு சின்ன படம் தான். இந்த படம் பார்க்கணுன்னாக்கா பொறுமை வேணும், ஆனால் போர் அடிக்காது. இந்த படம் வந்து ஸ்லோவாக தான் போகும், ஆனால் போரே அடிக்காது. அந்த அளவுக்கு சூப்பராக எடுத்துருக்காங்க. இந்த படத்தில் வந்து ஹீரோ இருக்கிறதுனால ஹீரோயின் வச்சுருக்காங்க. பட் ஹீரோவுக்கும் ஹீரோயினும் லவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா டேரெக்டாக சொல்ல மாட்டாங்க. ஆனால் அது நமக்கே புரியும். அந்த அளவுக்கு எடுத்துருக்காங்க. இந்த படத்தில் வந்து ஹீரோ ஹீரோயினுக்கு குத்து டான்ஸ் வைக்கிறேன், இன்ட்ரோ சாங் வைக்கிறேன், டியூயட் சாங் வைக்கிறேன், வில்லேஜ் ஸ்டோரினாக்க நிறைய காமெடி எலமெண்ட்ஸ் இருக்கும். அதை நான் காமெடி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த இதுவுமே பண்ணாமல் இந்த படத்தில் வந்து கதைக்கு தேவையான விஷயங்களை மட்டும் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப பாராட்டத்தக்கதுன்னு தான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு இந்த பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து ஹீரோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவார். ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆஃப் ப்ராஜெக்ட்டு. அது ரொம்பவே நல்ல ப்ராஜெக்ட். இப்போ எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னாக்கா காலையில் 8 மணி வரலையும் ஸ்ட்ரீட் லைட் எரியும். நைட்டு பார்த்தோம்னாக்கா ஒரு 7 மணிக்கு தான் ஸ்ட்ரீட் லைட்டே ஆன் ஆகும். இப்படி இருக்க கண்டிஷனில் ஆட்டோமேட்டிக்காக சன்லைட் எரியிறப்ப ஆட்டோமேட்டிக்காக லைட் ஆஃப் ஆகிடும். அதே சன்லைட் போனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக லைட் ஆன் ஆகும். இது ஒரு சூப்பர் ப்ராஜெக்ட். இது வந்து ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்தில் வந்து படம் முடிகிறப்ப ஒரிஜினலான ஆளை காட்டுவாங்க. இவர் தான் அந்த ப்ராஜெக்ட் வச்சிருக்காரு. மேபி இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவருக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட்டை அக்செப்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு படம் ரொம்பவே சூப்பராக எடுத்திருக்காங்க. இந்த படத்தில் வந்து ஒரு படமாக எடுக்கணுங்கிறதுக்காக இந்த ப்ராஜெக்டை மட்டும் வச்சே படம் எடுக்கக்கூடாது. தூத்துக்குடியில் அங்கே உள்ள கிராம மக்கள்லாம் அந்த உப்பளத்தில் போய் வேலை பார்ப்பாங்க. உப்பு தயாரிக்கிற இடத்துல. அங்கே வந்து எனக்கு வந்து சம்பளம் அதிகமாக கொடுங்க. அங்கே வந்து வில்லன் தான் அந்த உப்பளங்கள்லாம் ஓனராக இருப்பார். அவர்கிட்ட சண்டை போடுவாங்க. அந்த ஊரில் ஒரு போராளி இருப்பான். எல்லாத்தையும் தட்டி கேட்பான். கெமிக்கல் ஃபேக்ட்ரி மூடணும். அதனால் இப்போ மக்களுக்கு நிறைய ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்பான். அந்த மாதிரி ஒரு கேரக்டராக இருக்கட்டும். அந்த கிராமத்துக்குள்ள உள்ள பாலிடிக்ஸை ரொம்ப டீட்டெயிலாகவே காட்டியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம்னாக்கா, இந்த படத்தில் நடிச்சவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு. எல்லாருமே சூப்பராக பண்ணிட்டாங்க. இந்த படத்தில் சார்லி இதுக்கு முன்னாடி கொண்டால் பாவம் பண்ணியிருப்பாரு. அதில் எப்படி சூப்பராக ஆக்ட் பண்ணியிருப்பாரோ, அதே போல் இந்த லைன்மேன் படத்துலையும் சூப்பராக ஆக்டிங் இருக்காரு. அவரோட ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒரு அப்பாவா, ஒரு லைன்மேனுங்கிற ஒரு ஜாபை வந்து ஒரு நேர்த்திச்சு பண்ணுவார். இப்போ வந்து நைட்டு வந்து சரக்கு அடிச்சுட்டு ஃபுல்லாக சரக்கு அடிச்சிருப்பாரு. டக்குன்னு ஃபோன் வரும், பீஸ் போச்சு வந்து பாருங்கன்ட்டு. உடனே போய் பார்ப்பாரு. அந்த அளவுக்கு ஒரு தொழிலை நேசிச்சு பண்ணுறவரா இருப்பார். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்தது வந்து ஹீரோ ஜெகன் பாலாஜி வந்து சூப்பராக பண்ணிட்டாரு. அவர் இது வரைக்கும் எந்த படத்துலையும் பார்த்ததில்ல. இதான் ஃபர்ஸ்ட் படம் பார்க்குறேன். ரொம்பவே சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தார். அவர் ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட்டாக ஒரு ப்ராஜெக்ட்டை வச்சுக்கிட்டு அவங்க என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவார், இது சென்னை வரைக்கும் சிஎம் பார்க்குற அளவுக்கு கூட போவார். அந்த அளவுக்கு வந்து இந்த படத்தில் ரிஸ்க் எடுத்து பண்ணியிருப்பாங்க. இது வந்து உண்மை கதைங்கிறதால அப்படியே எடுத்திருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஜெகன் பாலாஜியோட ஆக்டிங் வந்து சும்மா பின்னிட்டாங்க. அடுத்தது சரண்யா ரவிச்சந்திரன் ஹீரோயின் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் ரொம்ப ஹீரோ பார்க்க கூட மாட்டார் ஹீரோயினை. ஆனால் ஹீரோயின் வந்து ஹீரோவை லவ் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்களுக்கும் கொடுக்கப்பட்ட ரோல் டீசெண்டாக பண்ணிட்டாங்க. அப்பப்போ வருவாங்க. படம் ஃபுல்லாக வர மாட்டாங்க. அப்பப்போ வருவாங்க. அவங்களோட ஆக்டிங்கை சூப்பராக பண்ணிட்டாங்க. மொத்தத்தில் இந்த படம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னாக்க, இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜான படம். ஒன் டைம் வாட்சபிள். ஆனால் படம் ஸ்லோவாக தான் போகும். ஆனால் போர் அடிக்காது. இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா 1 hour 48 minutes வருது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோ, செகண்ட் ஹாஃப் ஸ்லோ. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது ஒரு ஆவரேஜான படம். ஒன் டைம் வாட்சபிள். இந்த படத்துக்கு என்னோட மார்க் 5க்கு 2.5 தருவேன். இந்த படத்தில் எந்த விதமான அடல் கண்டென்ட்டும் இல்லை. எல்லாரும் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம் நீங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.